நம்ம ஒரு சின்ன கேக் செய்ய போகிறோம். ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் பாருங்கள். 200 வருது. சர்க்கரையில் போட்டுக்கிறேன். நான் சர்க்கரை தூள் பண்ணிக்க போகிறேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். பட்டை போட்டுக்கிறேன். நான் குட்டி பட்டை ஒரு 4 கிராம், கிராம் 4, ஏலக்காய் 4, பட்டை குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். வந்து தூள் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், தூள் பண்ணி கொண்டு வந்துட்ட சர்க்கரையை 2 முட்டை நான் உடச்சி ஊற்றுறேன். 2 பொடி பண்ணி வச்சுருந்தா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ணி 1/2 கப்பு ஆயில் எடுத்துக்கிறேன். அப்படி போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். முட்டை சர்க்கரை எண்ணெய் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டோம். இந்த பழத்தோட ஜூஸு, இந்த பழத்தோட தோல் கொஞ்சம் நம்ம கலக்கிறோம். கொஞ்சம் ஜூஸ் ஒன்று கொஞ்சம் கலக்கிறோம். கொஞ்சோண்டு இதில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து நம்ம சளிச்சிக்க போகிறோம். அது கூட நான் கொஞ்சம் வண்ணிலா சுகர் கொஞ்சம் கலக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா வாசனைக்கு தான். அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் கலக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நம்ம சளிச்சிக்கலாம். சளிச்சிக்கிட்டோம். சளிச்ச மாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவில் ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே நம்ம இதை கலந்து விட்டோம். இதை நல்லா அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி வச்சுருந்த கேரட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விடலாம். அவ்வளோதான். பொடியாக நறுக்கின முந்திரி பயிரை கொஞ்சம் சேர்க்க, கொஞ்சம் பொடியாக நறுக்கின முந்திரி பயிரை சேர்த்துக்கிறேன். வந்துருச்சு. நம்ம இதில் ஊற்றலாமா? ஸோ இதெல்லாம் நம்ம இதை ஊற்றி அந்த அப்படியே லேசாக தட்டி விட்டுட்டு நம்ம ஓவனுக்குள்ளே வைக்கிறோம். ஓவன் வந்து 200 வச்சுக்கிறேன். கீழே வச்சிடலாம், மூடிடலாம். மூடிட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்க்கலாமா? கேரட் கேக் செஞ்சு பாருங்கள். வந்துருச்சு. சூப்பரான ஒரு கேக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏன்னா சூப்பரான ஒரு கேக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு பாருங்கள். என்ன அழகாக ஒரு கேரட் கேக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.